Hi friends, 10th NCERT Max exercise 5.2ல 5th question நம்ம பார்க்க போறோம். Find the number of terms in each of the following APs அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நமக்கு ரெண்டு subdivisions sum கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு subdivisionஆ பார்த்துட்டே வரலாம். First subdivision நமக்கு 7, 13, 19, and so on. Last term வந்து நமக்கு 205 கொடுத்திருக்காங்க. ஓகேவா? So இந்த APல first term 7. So அப்ப A equal to 7. First term வந்து A. அப்ப A equal to 7. ஓகேவா? So next நம்ம common difference D கண்டுபிடிக்கலாம். So common difference D கண்டுபிடிக்கிறதுக்கு second termல இருந்து first term நம்ம subtract பண்ணணும். So அப்ப 13 minus 7 வந்து நமக்கு 6 வந்துரும். ஓகேவா? So அப்ப first term வந்து 7, common difference வந்து 6. ஸோ இதில் வந்து லாஸ்ட் டேர்ம் வந்து நமக்கு ஏஎன் அப்படின்றது லாஸ்ட் டேர்ம், இதோட வேல்யூ வந்து 205 கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது இந்த ஏபியில் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்னோட வேல்யூ தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும், ஏஎன் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் 1 இன்டூ டி. ஓகேவா? ஸோ இதில் இருக்கிற என்னோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னோட வேல்யூ கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இதில் என்னோட வேல்யூ வந்து 205 ஈக்குவல் டு ஏயோட வேல்யூ 7 பிளஸ் என் மைனஸ் 1 நம்ம அப்படியே எழுதிக்கலாம். டியோட வேல்யூ 6. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 205. ஸோ இந்த ப்ளஸ் 7 ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகும்போது மைனஸ் 7ஆக மாறிடும். ஸோ அட் த சேம் டைம் இந்த 6ஆல் இந்த ரெண்டு டேர்மே நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 6n மைனஸ் 6 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் 205லேருந்து 7 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 198 கிடைக்கும். ஈக்குவல் டு 6n மைனஸ் 6 நமக்கு அப்படி இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் 198 இந்த மைனஸ் 6 ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது நமக்கு ப்ளஸ் 6ஆக மாறி போயிடும். ஈக்குவல் டு 6n நமக்கு அப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இது அப்படியே நம்ம மாற்றி எழுதிக்கலாம். 6n ஈக்குவல் டு 198ஐயும் 6ஐயும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 204 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்னோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ n ஈக்குவல் டு 204. ஸோ மல்டிப்ளிகேஷன் 6 ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது டிவிஷனில் வந்துடும். ஸோ 1 6 are 6, 3 6 are 18, ரிமைனிங் 2, 4 6 are 24. ஓகேவா? ஸோ அப்போ என்னோட வேல்யூ வந்து 34. ஸோ அப்போ இந்த ஏபியில் நமக்கு டோட்டலாக வந்து 34 டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்றது மீனிங். ஓகேவா? ஸோ அப்போ என்னோட வேல்யூ 34. இது ஆன்சர். நெக்ஸ்ட் 5th கொஸ்டினில் செகண்ட் சப்டிவிஷன் 18, 15, 1/2, 13, ஸோ லாஸ்ட் டேர்ம் வந்து நமக்கு -47 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நமக்கு எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ ஈக்குவல் டு நமக்கு 18 கொடுத்துருக்காங்க. ஸோ காமன் டிஃப்ரென்ஸ் டி நம்ம கண்டுபிடிக்கணும். செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபர்ஸ்ட் டேர்மை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ 15 1/2 மைனஸ் 18 அப்படின்னா ஸோ நமக்கு -2 1/2ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா -5/2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ இந்த -5/2 தான் வந்து காமன் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ இதில் லாஸ்ட் டேர்ம் என்னோட வேல்யூ வந்து -47. ஓகேவா? ஸோ நம்ம நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது என்னோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கலாம். ஏஎன் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் 1 இன்டூ டி. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி என்னோட வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்கே என்னோட வேல்யூ வந்து -47 ஈக்குவல் டு ஏயோட வேல்யூ வந்து 18 பிளஸ் என் மைனஸ் 1 நம்ம அப்படியே வச்சுக்கலாம். டியோட வேல்யூ -5/2. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த -47 நமக்கு இங்கே அப்படியே இருக்கும் எல்ஹெச்எஸ் சைடில். ஸோ இந்த ப்ளஸ் 18 நமக்கு ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது -18ஆக மாறிடும். ஈக்குவல் டு n மைனஸ் 1 -5/2 நமக்கு அப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, -47ஐயும் -18ஐயும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு -65 கிடைக்கும். ஈக்குவல் டு n மைனஸ் 1 இன்டூ -5/2 நமக்கு அப்படியே இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற -5/2 நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரும்போது அது ரெசிப்ரோக்கலாக மாறும். ஸோ அப்போ -65 இன்டூ -2/5 ஈக்குவல் டு n மைனஸ் 1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ 1 5s are 5, 13 5s are நமக்கு 65 அப்படின்னு வந்துடும். ஸோ மைனஸும் நமக்கு ப்ளஸ் ஆகிடும். ஸோ 13 2s are நமக்கு 26 வந்துடும். ஈக்குவல் டு n மைனஸ் 1 நமக்கு அப்படியே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 26 இந்த -1 லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது நமக்கு +1 மாறிடும். ஈக்குவல் டு n. ஸோ அப்போ என்னோட வேல்யூ 26 + 1 வந்து நமக்கு 27 வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ என்னோட வேல்யூ வந்து 27. ஸோ அப்போ இந்த டோட்டலாக இந்த ஏபியில் வந்து நமக்கு 27 டேர்ம்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ என்னோட வேல்யூ 27 தான் நமக்கு ஆன்சர்.